நீங்க சொன்ன மாதிரி அடிச்சு துவச்சிட்டோம் சார். ஆளு வலி தாங்க முடியாம மயக்கத்துல இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனுக்கு மயக்கம் தெளிஞ்சு நிதானத்துக்கு வருவான். மறுபடியும் இதே மாதிரி அடிங்க. மயக்கம் தெளிய விட்டு அடிங்க. ஓகே சார். ஓகே சார். மறுபடியும் தப்பிக்க விட்டுறாதீங்க. ஜாக்கிரதை. எஸ் சார். ஜோடி பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்குல்லங்க. ஆமாமா. யோ சார், இவனை பாத்துக்கோங்கய்யா. நான் கீழே போயிட்டு 2 நிமிஷத்துல வந்துடுறேன். சரிங்க சார். சார், இவன் மேலே எதுக்கு நம்ம ஒரு கண்ணு வச்சுட்டே இருக்கணும் சார். சாரா இருக்கணும். சேராத்தா சூசைட் பண்ணிப்பாருன்னு சொன்னனால தான் நீ இந்த நிச்சயதார்த்தத்துக்கு சம்மதிச்சியா? தென்னரச வேலு கொலை பண்ணிருக்க மாட்டாருன்னு எனக்கு தோணுது. அவரு செல்விக்காக தான் பழிய ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிருக்காரு. எங்க உண்மைய சொன்னா செல்வி ஜெயிலுக்கு போயிடுவாளுங்கிற காரணத்துக்காக தான் உண்மையை மறைக்கிறாரு. அவர்கிட்ட இருந்து உண்மையை வர வைக்கிறதுக்காக தான் நான் இந்த நிச்சயதார்த்தத்துக்கே சம்மதிச்சேன். இது வரைக்கும் சொல்லாதவர எனக்கு வேற ஒருத்தரோட கல்யாணம் ஆக போதுன்னு தெரிஞ்சாலாவது உண்மையை சொல்லிடுவாரோன்னு ஒரு நப்பாசை. வேலு உண்மையை சொல்லிட்டா நான் சேரனை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணிப்பேன். வேலு கெட்டவன்னு சொல்லிதானே சேரன் எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கான். வேலு கொலை பண்ணலன்னு தெரிஞ்சா வேலுவை ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். வேலு அண்ணன் உண்மை சொல்லுமான்னு எனக்கு தெரியாது. ஆனா நீ ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்ட போறேன்னு மட்டும் தெரியுது. இந்த மீனா சும்மா இருக்க மாட்டா போல. சக்தி கிட்ட ஏதாவது பேசி அவ மனசை மாத்திக்கிட்டே இருக்காளே. அவளை அவகிட்ட பேசவே விடக்கூடாது. மீனா, என்ன அர்த்தம்? மண்டபத்துல 1008 வேலை இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து பேசிட்டு இருக்க. போய் ரிசப்ஷன்ல நின்று வர்றவங்களை ரிசீவ் பண்ணு போ.